ஒரு 3 வசனங்களை முதல்ல நாம் வாசித்த பிறகு நான் செய்தியின் தலைப்பை சொல்லி 3 குறிப்புகளை உங்களோடு பேச ஆண்டவர் கிருபை தருவார். இந்த செய்தி 100% இங்கே இருக்கிற சகோதரிகளுக்கானது, 99.9% இங்கே இருக்கிற சகோதரிகளுக்கானது. ஆமென். ஆக மொத்தத்தில் நம்ம எல்லாருக்குமான வார்த்தை தான். நாம் ஒரு குடும்பத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள போகிறோம். லூக்கா சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் 5:35, யோவான் சுவிசேஷம் 1:6, மத்தேயு சுவிசேஷம் 11:7 முதல் 11 நம்ம வாசிக்க போகிறோம். இவ்வளோ வேகமாக போனால் நாங்கள் எப்படி கரை சேருவோன்ற மாதிரி சிலர் என்னைய தலையை தூக்கி பார்க்குறாங்க. ரைட், நான் கொஞ்சம் மெல்லமாக போகிறேன். யோவான் 5:35 படிங்க பார்க்கலாம். ஜான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாய் இருந்தீர்கள். நன்றி. அப்படியே 1:6 படிக்கலாமா? யோவான் 1:6. சகோதரர்கள் பகுதியிலிருந்தும் அடுத்தடுத்து நீங்க படிப்பீங்கன்னா நல்லது. இப்போ சகோதரி படிக்கட்டும், நீங்களும் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க சத்தம் கேட்பது ஆசீர்வாதம். படிங்க 1:6. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், ஆமா, அவன் பேர் யோவான். மத்தேயு 11 கடைசியா இந்த வசனங்களை படிங்க. மேத்யூ சாப்டர் 11 verses 7 to 11. 7ல இருந்தே படிப்போமா? சரி, படிங்க. அவர்கள், அதாவது யோவானின் சீடர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றிலே அசையும் நாணலையோ? அல்லவென்றால் நீங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாய் வனாந்தரத்திற்கு போனீர்களே, கடந்த 3 ஆண்டுகளாய் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அவர்கள் அரசர் அரண்மனைகளில் அல்லவா இருக்கிறார்கள்? அல்லவென்றால் நீங்கள் எதை பார்க்க போனீர்கள்? ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போனீர்களா? அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசியை அல்ல, தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ள ஒருவனை பார்க்க போனீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி என்றால், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய தீர்க்க தரிசன வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. நன்றி சகோதரி. இந்த 3 வசனங்களிலேயும் ஆண்டவர் ஒரே மனிதனை குறித்து எழுதியிருக்கிறார். இந்த வாசித்த 3 வசனங்களில் 2 வார்த்தைகள் இயேசு பேசிய வார்த்தைகள். யோவான் 5:35 நீங்கள் படிக்க வேண்டாம், திரும்பவும். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று ஆண்டவர் சொன்னது யோவான் ஸ்நானகனை பற்றி. யோவான் 1:6 தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான் என்று எழுதியிருக்கிற வார்த்தை யோவான் ஸ்நானகனை பற்றியது. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் யோவானின் ஊழியம் முடிந்து யோவான் சிறைச்சாலையில் இருக்கிற போது இயேசு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவே இப்படி சொல்லுகிறார், யாரை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? தீர்க்கதரிசியையா? இல்லை, தீர்க்கதரிசியிலும் மேன்மையுள்ளவனை, இவனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் நடுவே எழும்பினது இல்லை என்று இயேசு சாட்சி கொடுத்தார். அந்த மனுஷன் யோவான். என்னை கவனியுங்கள். இன்றைக்கு நான் பேச போவது யோவானை குறித்தல்ல, ஒரு தலைமுறையை குறித்து, ஒரு குமாரனை குறித்து, ஒரு மனிதனை குறித்து, ஒரு மகனை குறித்து பரலோகம் சாட்சி கொடுக்கிறது. இவன் விளக்காயிருந்தான், இவன் தேவனால் அனுப்பப்பட்டவன், இவன் தேவனால் குறிக்கப்பட்டவன், இவன் தேவனுக்கு வழியை உண்டாக்க வந்தவன், இவன் ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் பெரியவன் அப்படின்னு பரலோகம் ஒரு டெஸ்டிமனி கொடுக்குதுன்னா, அவனை வளர்த்த அந்த தாயும் தகப்பனும் எத்தனை பாக்கியவான்கள். ஒரு ஆமீன் சொல்லலையே? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருக்குறள்ல ஒரு குறள் உண்டு இல்லையா?
இவன் தந்தை என்னோற்றான் என்னும் சொல். காதுகளில் கேட்பதற்கு இனிமையான செய்தி என்னவாம் தெரியுமா? இந்த பிள்ளையை பெற்றெடுக்க இவன் தந்தை, இவன் தகப்பன் என்ன தவம் இருந்தானோ என்று உலகம் பேசுவதை கேட்கின்ற அந்த சத்தம் ஒரு தகப்பனின் காதுகளில் இனிய சத்தமாம். இது உலகம் சொல்லும் வார்த்தை, நான் மாற்றி சொல்லுகிறேன், பரலோகத்தின்படி சொல்லுகிறேன். பரலோகமே, பரலோகத்தை உண்டாக்கின தெய்வகுமாரனே ஒரு மனிதனை பார்த்து இவன் பெரியவன், இவன் உத்தமன், இவன் விளக்கு என்று சொல்வாரானால் அவனை பெற்ற தாயும் தகப்பனும் நிச்சயமாகவே பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். செய்தியின் தலைப்பு என்ன? பரலோக பணியிலே ஒரு பூலோக தகப்பன். பரலோக பணியிலே ஒரு பூலோக தகப்பன். சகோதரர்கள், என்னை சரியாய் நன்றாய் கவனிக்க கேட்கிறேன். இன்றைக்கு தேவன் உங்களோடு தான் பேச விரும்புகிறார். பரலோக பணியிலே ஒரு பூலோக தகப்பன். An earthly father in a divine task. Hallelujah. Hallelujah. பரலோக பணி என்று சொன்னவுடன் listen. ஊழியம் செய்கிறார்களே, ஊழியம் பரலோக பணி, அதுதான் ராஜ்யத்தின் வேலை அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் எபிரேயர் நிருபத்திலே நான் இதற்கு முன்பே ஒரு பிரசங்கம் செய்திருக்கிறேன். சாதனையாளர்கள் பட்டியலில் சில சாதாரண மனிதர்கள் அப்படின்னு பிரசங்கத்தை கேட்டு பாருங்கள். ஆண்டவர் யாரை சாதனையாளர்களாக பார்க்கிறார் அப்படின்னா, தன் குடும்பத்தை வேலியடைத்து பரலோகம் கொண்டு சேர்க்கிற ஒவ்வொரு தாயும் தகப்பனும் கர்த்தருடைய பார்வையில் சாதனையாளர்கள். ஆமென் சொன்னவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கவனிங்க, ஊழியம் செய்கிறவரை, நம்முடைய தகப்பனாரை அல்லது என்னை அல்லது பாஸ்டர் ஆல்பர்ட்டை அல்லது அடுத்து ஊழியத்திற்கு எழும்புகிறவர்களை பார்க்கிற போது நாம சொல்வோம், அவங்க ஆண்டவருடைய வேலையை செய்யறாங்க, அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாங்க, அவங்க ராஜ்யத்தின் பணியை செய்யறாங்க. கவனியுங்கள். ஆனால் நேற்று சாயங்காலம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிற போது தேவன் கொடுத்த தலைப்பு இது. அப்பதான் எனக்கு ஃபாதர்ஸ் டே ஞாபகத்துக்கு வருது. கவனிங்க, நான் உங்களுக்கு மத்தியிலே வைக்க வேண்டிய பிரசங்கம் பாதியில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ யார் என்பதை மறக்காதே, அது மாறாதது. அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமான தியானிப்போம். ஆனா ஃபாதர்ஸ்க்காக ஜெபிக்கிற போது, ஒவ்வொரு தகப்பனையும் நினைக்கிற போது ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, யாரெல்லாம், இந்த வார்த்தையை கவனிங்கள், யார் ஒருவர், எந்த ஒரு தகப்பன் நான் கொடுத்த பிள்ளையை என் தரிசனத்தை நோக்கி வளர்க்கிறார்களோ அத்தனை தகப்பன்மாரும் பூமிக்குரிய வேலையை செய்யவில்லை, அவர்கள் ஒரு பரலோக பணியிலே இருக்கிறார்கள். ஆமீன் சொன்னீங்களா? ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன் பிரதர், நீங்க கொத்தனாரா இருக்கலாம், நீங்க ஒரு கண்டக்டர் வேலையில இருக்கலாம், நீங்க ஒரு டிரைவரா இருக்கலாம், நீங்க ஒரு ஆபரேட்டரா இருக்கலாம், பெயிண்டரா இருக்கலாம், நீங்க ஒரு கடை வச்சிருக்கலாம், பிசினஸ் பண்ணலாம், நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. நீங்க யாரா இருந்தாலும் தேவன் உங்களை நம்பி கொடுத்த உங்க தலைமுறையை, தேவன் உங்களுக்கு நம்பி கொடுக்க போகிற உங்க பிள்ளைகளை, ஆமென், கொடுக்க போகிற ரெண்டு பேருக்கும் சேர்த்தே சொல்லுகிறேன், அந்த பிள்ளைய ஆண்டவருடைய சித்த படி உருவாக்க பிரயாசம் எடுப்பீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலை பூமிக்குரிய வேலை அல்ல, தேவன் அதை பரலோக பணி என்று பாராட்டுகிறார். ஒரு ஆமென் சொல்லிருங்க. எனவேதான் ஆண்டவர் இப்படி ஒரு தலைப்பை நம்ம செய்திக்கு தர்றாரு, பரலோக பணியிலே ஒரு பூலோக தகப்பன். ஹல்லேலூயா. அந்த தகப்பனுக்கு எக்ஸாம்பிளா தான் நான் சக்கரியாவையும் எலிசபெத் தம்பதியும் எடுக்கிறேன். இப்படி பாராட்டு பெற்ற ஒரு யோவானை வளர்த்தெடுத்த சக்கரியா, அல்லேலூயா அல்லேலூயா, இப்படி பாராட்ட பெற்ற ஒரு யோவானை வளர்த்தெடுத்த எலிசபெத் என்ற அவனுடைய தாய், நான் சொல்லுவேன் அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. மீண்டும் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு அருளின உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்வழி காட்டும் தகப்பன் என்றால் நீங்கள் செய்வது பரலோகத்தின் பணி. ஆமென். வேற வார்த்தையில சொல்லட்டா, உங்க பிள்ளைகளை, இப்ப இருக்கிற உங்க பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளாய் திருமணமானவர்களாய் கூட இருக்கட்டும், அல்லது இனி வரப்போகிற விசுவாசத்திலே உருவாகி கொண்டிருக்கிற பிள்ளைகள், அல்லது இப்பொழுது உங்கள் கர்ப்பத்திலே உருவாயிருக்கிற பிள்ளை யாராகவும் இருக்கட்டும், உங்க பிள்ளைகள் தேவனால் தெரிந்து கொண்ட பிள்ளைகள்னு நீங்க நம்புறீங்களா? ஆமென். தேவ கரம் அவங்க மேல இருக்கு நம்புறீங்களா? தேவனுடைய நோக்கம் உங்க பிள்ளை மேல இருக்கு நம்புறீங்களா? கர்த்தர் தான் இந்த பிள்ளை எனக்கு தந்தார் நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தந்த பிள்ளை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை என்றால் அந்த பிள்ளைக்கு தகப்பனாய் இருப்பதே நீங்கள் கர்த்தருக்கு செய்கிற ஒரு ஊழியம்.
ஹalleluya. It's a divine task my brother. அது தெய்வீக பணி. ஹalleluya சொல்லுங்களேன். ஒரு சிறிய ஒரு சீமான கர்த்தருடைய பிள்ளைகளாய் வளர்த்தெடுப்பது எப்ராயிம் பிரதருக்கு கொடுக்கப்பட்ட பரலோக பணி. ஒரு ஹalleluya. ஒரு ரூபிய, ஒரு கெர்சோம, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு கிங்ஸ்டனை தேவன் தெரிந்து கொண்டார் என்ற விசுவாசம் பிரதர் ரூபனுக்கு இருக்குமெனா நான் இப்படி சொல்லுவேன், ரூபன் தன் பிள்ளைகளுக்கு செய்கின்ற ஒவ்வொன்றையும் பரலோக வேலையாய் பார்க்க வேண்டும். It's a divine task my brother. Hallelujah. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு மகிழ கர்த்தர் எனக்கு தந்தார், அவனை தேவ சித்தத்தில் வளர்ப்பேன்னு பிரதர் அசோக்கும் உஷாவும் முடிவெடுப்பாங்கன்னா அவங்க அந்த பிள்ளைக்கு செய்கிற ஒவ்வொன்றும் ஊழியமாய் கருதப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? Hallelujah. It's a divine task. ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு, பிள்ளைகளை பெற்றவர்களும் பெறப்போகிறவர்களும் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஒரு தெய்வீக வேலையில இருக்கீங்க. ஹalleluya. ஹalleluya. ஏதோ பெத்துட்டோங்க, ஏதோ வளர்ந்துட்டு இருக்குங்க, என் வேலை சோறு போடுறது, என் வேலை சம்பாத்தியம் பண்றது, என் வேலை படிப்பை கொடுக்கிறது, அப்படி மட்டும் நினைக்க கூடாது. என்னனையும் போட்டு சிலர்லாம் அப்படிதான், கொஞ்சம் அடங்கல்னு ஒரு விரக்திக்கு வந்துடுறாங்க. என்னனையும் போட்டு பார்த்தேன், சொல்லி பார்த்துட்டேன், கண்டிச்சு பார்த்துட்டேன், அடிச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு விட்டுறீங்க. நீங்க விடவே முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு டிவைன் டாஸ்க் கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு ஒரு பரலோக வேலையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. டிவைன் டாஸ்க்ல இருக்கிற சிலர் சிரிச்சிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கவனியுங்கள், ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. சக்கரியா எலிசபெத். சக்கரியா என்ற பெயருக்கு அர்த்தம் தேவன் நினைவு கூறுகிறவர். God remembers. எழுதிக் கொள்ளுங்க. எலிசபெத் என்றால் தேவன் என் உடன்படிக்கை என்று அர்த்தம். கர்த்தர் எப்படி ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கிறார் பாத்தீங்களா? சக்கரியானா என்ன அர்த்தம்? தேவன் என்னை நினைக்கிறவர். எலிசபெத் என்றால் தேவன் என் உடன்படிக்கை என்று அர்த்தம். இந்த ரெண்டு பேரையும் குறித்து பைபிளை சரியா படிக்காத சிலருக்காக கதைகளை சொல்லிட்டு 3 குறிப்போங்க மத்தியில வைக்க விரும்புறேன். இந்த சக்கரியாவும் எலிசபெத்தும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். லேவி கோத்திரம் என்றாலே அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் 2 பேரும் முதிர் வயதாயிருந்தார்கள். பைபிள்ல சொல்லி இருக்கு, கிழவனும் கிழவியுமாயிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கோ பிள்ளை இல்லாமல் இருந்தது. எலிசபெத்து மலடியாயிருந்தாள் என்று எழுதியிருக்கார். இப்படி இருக்கிற போது இந்த சக்கரியா ஒரு முறை ஊழியம் செய்வதற்காக ஆலயத்திற்குள் போய் பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி சாம்பிராணி புகையை காண்பிக்கிறார். இப்போது அதை காண்பிக்க தேவையில்லை. அல்லேலூயா. சக்கரியா காண்பிச்சாருன்னு போற வழியிலேயே சாம்பிராணி வாங்கிட்டு போயிடப்படா. எங்க போறீங்க? பாஸ்டர் சொன்னா தூபம் காட்டணுமா? சரி, அதனால நீங்க வாங்கிட்டு போய் பண்றது நல்லதுதான். யாருக்கும் தூபம் காட்டுறாதீங்க, சும்மா வேணா கொளுத்தி விடுங்க, பார்த்து கொளுத்துங்க. சரி, கவனிங்க. இந்த புகை காட்டுகிற நேரத்திலே திடீரென்று அவருக்கு வலது பக்கத்தில் ஒரு தூதன் வந்து தரிசனமாகிறார். காபிரியல் தூதன். அவரை கண்டு இவர் பயப்படும் போது தனியா ஒரு என்கவுண்டர் நடக்குது பாருங்க. தேவன் அவரை சந்திக்கிறார். அல்லேலூயா. தேவன் அப்படி சந்திப்பாரா? தேவன் அப்படி சந்திப்பார். ஆமென். தேவன் அப்படி சந்தித்தவனுக்கு வாக்கு கொடுத்தார், நீ ஜெபம் பண்ணியது உனக்கு கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து ஒரு குமாரனை பெறப்போகிறாள், அவனுக்கு நீ யோவான் என்று பெயரிட வேண்டும். அவர் பேசிட்டு இருக்கும் போதே சக்கரியாவுக்கு சந்தேகம், இது எப்படி நடக்கும்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவிக்கும் வயது போய்விட்டது அப்படின்னு சொன்ன உடனே தூதன் ஒரு பனிஷ்மெண்ட கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நீ நான் சொன்ன வார்த்தைய, கர்த்தருடைய வார்த்தையை நம்பாதனால இது நடக்கிற வரைக்கும் நீ ஊமையா இருக்க போற. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு வாயில வார்த்தையே வரல. உள்ள தூபம் காட்டிட்டு அந்த ரூமை விட்டு அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வந்தா ஜனங்கள்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் செய்ய காட்டுறாரு, வாயிலிருந்து வார்த்தை வரல. கவனிங்க, ஊழியத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறார். அவருடைய மனைவி எலிசபெத் கன்சீவ் ஆகுறாங்க. 10வது மாதத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. குழந்தையை பெற்றெடுத்து பெயர் வைக்கிற நேரம் வர்ற போது எல்லாரும் தகப்பன் ஊமையா இருக்கான்னு தாயிட்ட கேட்கிறாங்க, என்ன பேர் வைக்கணும்? சக்கரியானே வச்சிருவோம், ஏன்னா அவர் இப்பவோ நேத்தோன்னு வயதாகி இருக்கிறாரு, அடுத்த சக்கரியா வரட்டும்னு. அந்த அம்மா சொல்லுது, இல்ல இல்ல யோவான்னு தான் பெயரிடணும். இல்லையே, உன் சொந்த பந்தத்துல இப்படி ஒரு பேரே கிடையாது, ஒரு புதுசா ஒரு பேரை சொல்றேன்னு அவன் தகப்பனிடத்தில் போய் இந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்டபோது அவன் ஒரு ஸ்லேட், ஒரு எழுத்து பலகையை கேட்டு வாங்கி எழுதினான், இவன் பெயர் யோவான்.
யோவான் என்று எழுதி புல் ஸ்டாப் வச்ச அடுத்த வினாடி சக்கரியாவின் வாய் கட்டவிழ்க்கப்பட்டது. அவன் பேசத் தொடங்கினான், துதிக்கத் தொடங்கினான், தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கும் சிலருடைய கட்டுகளை அவிழ்க்க போகிறார். இன்றைக்கும் சிலரை கர்த்தர் சுகமாக்க போகிறார். இன்னைக்கு கர்த்தர் சிலருக்கு தீர்க்க தரிசன கிருபைகளை தரப்போகிறார். இன்னைக்கு சிலருடைய நாவுகள் திறக்கப்பட போகிறது. ஏன்னா இன்னைக்கு கடைசி பார்ட்ல நம்ம எல்லாரும் ஒரு எழுத்து பலகையை எடுக்க போறோம். ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க. ஆயத்தமாய்க்கோங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒரு ஸ்லேட்டை எடுத்து என்ன எழுத போறோங்கிறது தான் இன்னைக்கு செய்தியே. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எழுத வேண்டியதை கரெக்டா எழுதிட்டீங்கன்னா பிரதர், இன்னையோட உங்க வியாதிக்கு ஒரு முடிவு வர போகுது. சத்தமா ஆமேன்னு சொல்லிருங்க. இன்னையோட உங்க கட்டு அவிழ்க்கப்பட போகுது. இன்னையோட உங்க பிரச்சனை முடிய போகுது. இந்த எழுத்து பலகைக்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நாம இந்த செய்தியின் முடிவிலே அதை செய்ய போகிறோம். அல்லேலூயா. இந்த சக்கரியா எலிசபெத் தம்பதியினிடத்துல நிறைய நல்ல குணங்களை நீங்கள் பார்க்கலாம். முதல் குணமே, அவர்கள் நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். நான் வேகமா சொல்லிடுறேன். அவர்கள் உண்மையுள்ளவர்களாயிருந்தார்கள். பரிசுத்தாவினால் நிரம்பி இருந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள், எப்போதும் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இவங்க கிட்ட நாம் பார்க்கிற ரொம்ப வித்தியாசமான ஒரு குணத்தை மட்டும் 3 பிரிவுகளாக காண்பிக்க விரும்புகிறேன். அதுவும் குறிப்பா நான் சக்கரியாவினிடத்திலே ஒரு தகப்பனாய், மீண்டும் சொல்றேன், தெய்வீக பணி செய்கிற ஒரு தகப்பனாய், தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குமாரனை கடவுளுக்கென்று வளர்க்கிற ஒரு தகப்பனாய், அவனிடத்தில் நான் பார்க்கிற ஒரு நல்ல குணம் ஒரு மனம். எல்லாம் சொல்லுங்க. அத ஒரு மனதோட சொல்லுங்க. சகோதரர் மட்டும் சொல்லுவாங்க, தகப்பன்மாரெல்லாம் சொல்லுங்க. ஒரு மனம் என்ன இருந்தது? இந்த சக்கரியாவிட்டே இருந்த முதல் அல்லது சிக்னிபிகன்ட் கேரக்டர், தனித்துவமான குணத்தில் ஒன்று, அவன் எப்போதும் ஒரு மனதோடு இருந்தவன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு மனம் கர்த்தரை ஈர்க்கிறது. எழுதிக்கோங்க. ஆமா, oneness attracts God. ஒரு மனம் கர்த்தருடைய பிரசன்னத்தை இழுக்கிறது. நீங்க ஒரு மனம் இருக்குமானால் தேவ பிரசன்னத்துக்காக ஜெபிக்கவே வேண்டாம். அங்கே தேவன் வந்து விடுகிறார். என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் வருவேன். இல்ல, இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனம் தேவனுடைய பிரசன்னத்தை இழுக்கிறது. ஒரு மனம் தேவனுடைய வல்லமையை இழுக்கிறது. ஒரு மனம் தேவ தயவை இழுக்கிறது. ஒரு மனம் தேவனுடைய அபிஷேகத்தை இழுக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. ஒரு மனம் இருக்கும் என்றால் அங்க கர்த்தருடைய கிரியை வேகமாய் நடக்கிறது. ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் ஒரு மனமாய் இருக்கிற குடும்பம் தேவ மகிமையால் நிரம்பியே இருக்கிறது. ஒரு மனமாய் இருக்கிற சபையிலே தேவன் மகிமையாய் இறங்கி வருகிறார். ஒரு மனம் வந்துட்டுனா நீங்க ஜெபிக்கவே தேவையில்லை, சில காரியங்கள் தானே நடக்க தொடங்கும். ஏனென்றால் ஒரு மனம் தேவ தயவை இழுத்துக் கொள்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனம் அறுவடை அதிகமாக்குது பிரதர். ஒரு மனம் வருமானத்தை அதிகமாக்குது. ஒரு மனம் சில வழிகளை திறக்குது. ஒரு மனம் வாய்ப்புகளை உண்டாக்குது. ஒரு மனம் வெண்கல கதவுகளை உடைக்கிறது. அல்லேலூயா. 2 பேர் ஒரு மனப்பட்டால் அங்கே இதுவரை நடக்காத சில நடக்க தொடங்கும். ஆமென். 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் நமக்கெல்லாம் தெரியும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சொல்லுங்க அடுத்த வார்த்தை. அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளை நனைக்கிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சீயோன் மேலும் இறங்கும் பனிக்கும் அப்பா இருக்கிறது. அங்கே இருங்க, இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து படிக்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும். திரும்பவும் 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 நிறைய பேர் படிக்கல. அங்கே, அங்கே இருந்து தொடங்க. 1 2 3 4 கோ. அங்கே கர்த்தர். பக்கத்துல தட்டி கேளுங்க, எங்கே? பதில் சொல்லுவாங்க பாருங்களேன், குழந்தை மாதிரி. அங்கே சொன்னாங்களா? சில சண்டே ஸ்கூல் ஆட்கள் இங்கேயும் இருக்காங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எங்கே? அங்கே.
எங்கே வசனம் சொல்லுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் என்ற இடத்துல கர்த்தர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறாரா கட்டளையிடுகிறாரா? நல்லா சொல்லுங்க, தருகிறாரா கட்டளையிடுறாரா? தர்றார் வேற, கட்டளையிடுறார் வேற. கட்டளை இட்டார் என்றால் அது எங்கேயும் மிஸ் ஆகாம அங்கேயே இறங்கும். ஒரு அல்லேலூயா. ஒன்னஸ் அட்ராக்ட்ஸ் காட். 3 விதமான ஒரு மனம் சக்கரியாவிட்ட இருக்குது. அதை காமிச்சிட்டு நம்ம ஜெபம் பண்ணோம். நம்பர் 1, சக்கரியா 3 வித காரியங்களில் ஒரு மனமாயிருந்தான். ஒன்று, ஒன்னஸ் வித்தின் ஹிம்செல்ஃப், தன் இருதயத்திலேயே ஒரு மனம். அதுதான் முதல்ல தேவை பிரதர். ஒரு நல்ல தகப்பனா இருக்க, தெய்வீக தகப்பனா இருக்க, தேவன் உங்களுக்கு தந்த பிள்ளைய கர்த்தருடைய சித்தத்தின்படி வளர்க்க ஒரு தகப்பனுக்கு, ஒரு தாய்க்கு முதல் தேவை இருதயத்தில் ஒரு முகம். எழுதிக்கிட்டீங்களா? எதுல ஒரு முகம்? அந்த குறிப்பை முதல்ல அவங்கள பக்கத்துல உங்களை தட்டி சொல்லுங்க. இருதயத்துல ஒரு மனம். எதுல ஒரு மனம்? ஹல்லேலூயா. வசனம் பாருங்களேன், 6ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். இருக்கட்டும், இவங்க வாழ்ற இந்த காலத்துல யார் ராஜாவாயிருந்தா தெரியுமா? 5ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, ஏரோது ராஜாவாயிருந்தான். ஹேரோத் தி கிரேட் அவருக்கு பேர். பெரிய ஏரோது, கொடுமைக்கார ஏரோது இவன். என்னை கவனிங்கள், தான் ஆட்சிக்கு வருவதற்காக தன் சொந்த தாயையும் சகோதரர்களையும் கொலை செய்தவன். மாமியாரை கொலை செய்துதான் ஆட்சிக்கு வந்தவன். யாரு ஆட்சியை பிடிக்கிறதா இருந்தாலும் என்னதுதான், அது தாயோ மாமியோ, எனக்கு ஆட்சி முக்கியம். சிங்காசனத்திற்கு வருவதற்கே ரத்தம் சிந்தியவன், இயேசுவை கொலை செய்ய திட்டமிட்டவன் இவன் தான். நான் ராஜான்னு பேருக்கு கூட சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். போன வாரம் பிரசங்கத்துக்கு நடுவில் ஏரோது மட்டும் இருந்திருந்தோம்னா நம்ம யாருமே தப்பிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு தான் போனோம், நான் ராஜா. ப்ராஃபட் மனாசே சொல்லி தந்தார், நான் ராணி. எலிசபெத்து மன்னிக்கணும், ஏரோது நின்றுருந்தாம்னா ஒருத்தரையாவது விட்டுருக்க மாட்டான். ஏன்னா அவன் காதல நான் ராஜானே விழுந்துடக்கூடாது. அவனுக்கு என்னன்னா, நான் மட்டும்தான் ஆட்சி செய்ய. அப்படி ஒரு ஆட்சியாளன் ஆட்சியில இருந்தால் நாட்டினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த ஊருடைய நிலைமையை அதே அதிகாரத்துல 78வது வசனத்துல படிங்களேன். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் போதும், அவ்வளவுதான். இதுதான் அந்த காலம். அந்த காலத்தை பத்தி சகரியா பாட்டுல பின்னாடி தான் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்பா, நம்ம நாடு அந்தகாரத்திலையும் மரண இருளையும் உட்கார்ந்து இருக்கப்பா. எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் வியாதி, எங்கு பார்த்தாலும் இருள், எங்கு பார்த்தாலும் அநியாயம், கேடு. அதற்கு நடுவே என்னை கவனிங்கள், சக்கரியாவோ ஒரு மனதோடு கர்த்தரை தேடினான். கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பன்மார் கவனியுங்கள். நாம் இன்னைக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம், பரிசுத்தத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். தேவனோடு நடக்கிற வாழ்க்கையில நாம் கவனம் சிதறுகிறது. நாம் இங்கே எங்கே வழி தப்புகிறோம், அதற்கு சாக்கு சொல்லுகிறோம். இவங்க சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் சகவாசம் சரியில்லை, வேலைக்கு போற இடத்துல அவங்க சரியில்லை, அதனால நானும் சரியில்லை. இல்ல, அந்தகாரத்தின் நடுவேயே ஒருவன் நீதிமானாய் வாழ முடிந்திருக்கிறது. காரணம், அவ இருதயம் எப்போதும் ஒருமுகப்பட்டே இருக்கும். ஒரு ஆமென் சொன்னீங்களா? ஹல்லேலூயா. கவனிங்க, அடுத்து 7ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, இவர்கள் நீதிமானாய் வாழ்ந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு குறை இருந்தது, பிள்ளை இல்லை. அதற்காக 8, 9 படிங்களேன். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமைப்படியே தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வந்தான். லிசன் மை பிரதர். நோவா, மன்னிக்க வேண்டும், சக்கரியா குற்றமற்றவனாய் நீதிமானாய் வாழ்ந்தாலும், அவன் வாழ்க்கையில குறைவுகள் இருந்தாலும், அவன் ஒருபோதும் தன்னுடைய பொறுப்பில் இருந்து கவனம் சிதறவில்லை. ஆமென். He did not distracted from his responsibilities.
ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பொறுப்பில் அவன் ஒரு மனதோட இருக்கிறான். அல்லேலூயா. எனக்கு தான் பிள்ளை இல்லையே, நான் எதுக்கு கர்த்தரை பின்பற்றணும், நான் எதுக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், நான் எதுக்கு ஆசாரியனா இருக்கணும், நான் எதுக்கு அவருக்கு கொடுக்கணும், நான் எதுக்கு அவர் ஆராதிக்கணும். இல்ல, தன்னை சுற்றிலும் இருள் இருந்தாலும், தன் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை இருந்தாலும், தன் சரீரம் பலவீனமாய் இருந்தாலும், அவன் இருதயம் கர்த்தருக்கு நேரே ஒருமனப்பட்டிருந்தது. ஒரு ஆமென் சொன்னீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேற்று இரவிலே தான் இந்த வார்த்தையை நான் அனுப்பினேன், வாசிச்சிருப்பீர்கள். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அதில் மட்டும் அதிக கவனம் வைப்பீர்களானால், யார் என்ன செய்கிறார்கள் என்ன செய்யவில்லை என்பதெல்லாம் உங்களை ஒருபோதும் பாதிப்பதே இல்லை. ஒரு ஆமென் சொல்லிருங்க பாருங்க. ஏன் தெரியுமா சக்கரியா டிஸ்ட்ராக்ட் ஆகல? ஏன் சக்கரியா இங்கே அங்கே தன் கவனத்தை திருப்பலன்னு அவனுக்கு தெரியும். ஏன் மேல கர்த்தர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். இந்த தாமதத்திற்கு பின்னும் ஒரு தெய்வ நோக்கம் உண்டு. ஆமென் சொல்லிருங்க. இந்த பலவீனத்துக்கு பின்னே ஒரு தெய்வ நோக்கம் உண்டு. தாமதங்கள் மறுப்புகள் அல்ல. கர்த்தர் நிச்சயம் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். அவர் என்ன அழைத்திருக்கிறார். அவர் என்ன ஊழியத்திற்காக அபிஷேகித்திருக்கிறார். அவர் எனக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். ஒரு கணவனாய் ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஒரு தகப்பனாய் ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஊழியத்தில் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, என் சபையில எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மகனாக ஒரு மருமகளாக எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நான் வேறு யாரையும் பார்க்க போவதில்லை. என்னை எதற்கு பிடித்தாரோ அதையே நோக்கி நான் ஓட போகிறேன். அந்த கவனத்தை அவன் அழைப்புல வச்சதுனால there was no distractions. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. குறைவுகளுக்கு நடுவையும் ஃபோக்கஸ்டு பிரதர். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் தருவாராக. நான் ஜெபிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் சிலருடைய கவனங்களை திருப்பட்டும் நான் விரும்புகிறேன். குறைவுகளுக்கு நடுவிலையும் ஃபோக்கஸ்னா புரியுதா? ஒரே முகமாய் ஏக சிந்தையாய். அல்லேலூயா. குறையை குறித்து அநேகர் பேசி இருக்கலாம். கவனியுங்கள். அநேகர் மலடி என்று வித்தியாசமாய் பேசி இருக்கலாம். இவன் என்ன ஊழியம் செய்கிறான் என்று பேசி இருக்கலாம். இவன் ஜெபமே இவனுக்கு கேட்கவில்லை என்று பேசி இருக்கலாம். ஆனா he was focused. அவனோ ஒருபோதும் தன் கவனத்தை திசை திருப்பவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவ பிரசன்னத்திலேயே போக்கஸ் வைக்கிறான். நான் ஊழியம் செய்வேன், நான் தூபம் காட்டுவேன், நான் தேவனை தரிசிப்பேன், நான் மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வேன். அல்லேலூயா. என் ஜெபத்தை நான் நிறுத்த மாட்டேன், என் ஆராதனை நான் நிறுத்த மாட்டேன், என் ஊழியத்தை நான் நிறுத்த மாட்டேன். பலவீனத்தின் நடுவையும், குறைவுகளுக்கு நடுவையும், குற்றங்களுக்கு நடுவையும் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அந்தகாரத்தில் வாழ்ந்தாலும் தேவன் என்னை வைத்த ஸ்தானத்தை நான் விட மாட்டேன். He was focused. இன்னைக்கு இங்க இருக்கிற சில தகப்பன்மார கர்த்தர் அழைக்கிறார். உன் கவனம் அவர் மீது திரும்பட்டும். சத்தமா ஒரு ஆமென் சொன்னீங்களா? அல்லேலூயா. 22 23 ஒன்னாம் வசனம் 22 23 படிங்களேன். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்திலே பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்திற்குள்ளே ஒரு தரிசனத்தை கண்டான் என்று ஜனங்கள் அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி, கவனிங்க பிரதர், சேர்ல இருக்கிறவங்க என்னைய பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு அப்படி நடக்கும்னா, ஒருவேளை இன்னைக்கு ஆராதனை நடந்து முடியும் போது இங்க இருக்கிற சில தகப்பன்மார்ல 10 பேர் ஊமையா ஆயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிங்க. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வருவாங்க? வாய்ப்பே இல்லை. நம்ம எங்க இந்த குருவி உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி சர்ச்சுக்கு வந்துட்டு போனோன்னு ஏதாவது நடந்தா உடனே சொல்றது, நீ சர்ச்சுக்கு போனதுனாலதான். அவன் ஊரெல்லாம் சுத்தி இருப்பான், உலகம் எல்லாம் போயிருப்பான், வேண்டாத வேலை எல்லாம் செஞ்சிருப்பான். அப்பெல்லாம் பிடிக்காத பேய், நீ சர்ச்சுக்கு போனதுனாலதான். இப்படி சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் வெளியே சுத்திட்டு இருக்கு. ஆனா இவன் என்ன பண்ண பாருங்க. 23 அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே, ஐயா லீசன், திரும்பவும் சொல்றேன், ஊமையனான உடனேயே நானா இருந்தாலே சொல்றேன், முதல்ல நான் கிளம்புறேன், என்னவோ தெரியல, ஊமையாயிட்டேன், வீட்டுக்கு போறேன், ஒரு டாக்டரை பார்க்கணும், அப்படிதானே? கவனிங்க, இன்னும் போகல அவரு. ஊமையனா இருந்தாலும் தன் வேலையிலே கவனம். ஆமென். He was focused. பிரச்சனை வந்தது, சரீரம் பலவீனப்பட்டது, நாவு கட்டப்பட்டது, ஆனாலும் கவனம் எல்லாம் ஊழியத்தில். பைபிள் சொல்லுது அவன் ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறிய பிறகுதான் எங்கேயே போறாரு. ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 86:13 தாவீது இப்படி ஜெபிப்பார், கர்த்தாவே
நான் உமக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆமென். சத்தமா உராமே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன நடந்தாலும் ஒரு மனதை விட்டுறாதீங்க, போக்கஸை விட்டுறாதீங்க. சகோதரர்கள் கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என்னை சுற்றி நடப்பவைகளால் என் கவனத்தை நான் இழக்கப் போவதில்லை. அல்லேலூயா. உங்க கவனத்தை சிதறடிக்கத்தான் சத்துரு நிறைய தந்திரங்களை செய்கிறார். அல்லேலூயா. டோன்ட் டிஸ்ட்ராக்டட் பை பீப்புள். மனிதர்களால உங்க போக்கஸை இழந்துடாதீங்க, பிரச்சனைகளால உங்க போக்கஸை இழந்துடாதீங்க, உணர்ச்சிகளால உங்க போக்கஸை இழந்துடாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குற்றம் சாட்டுதலால, உங்களை குறித்த தவறான கருத்துக்களால, கிசுகிசுவால, புறங்கூறுதலால, பொய் குற்றச்சாட்டுகளால டோன்ட் லாஸ் யுவர் ஃபோக்கஸ். தேவன் மீது நீங்கள் வைத்த, தேவன் உங்களுக்கு தந்த வேலையின் மீது நீங்கள் வைத்த, உங்க தரிசனத்தின் மீது நீங்கள் வைத்த நோக்கத்தை இழந்து விடாதிருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அல்லேலூயா. அதை திருப்பியாச்சுன்னா நான் இப்படி சொல்லட்டும், எப்போ நாம நம்முடைய கவனத்தை இழக்கிறோமோ, எப்போ நாம கவனச்சிதைவுக்குள்ள வர்றோமோ, கவனச்சிதைவு அசுத்தாவிகளை இழுக்கக்கூடியது, கவனச்சிதைவு நஷ்டங்களை உண்டாக்கக்கூடியது, கவனச்சிதைவு கடனை உண்டாக்கக்கூடியது, கவனச்சிதைவு தொழிலை முடக்கக்கூடியது, கவனச்சிதைவு திசை திருப்பக்கூடியது, கவனச்சிதைவு உங்களை முடக்கக்கூடியது, கவனச்சிதைவு உங்கள் வேகத்தை தடுக்கக்கூடியது, கவனச்சிதைவு உங்கள் ஓட்டத்தையே மாற்றிவிடும். ஆமென். கவனச்சிதைவு உங்கள் வாக்குத்தத்தங்களை இன்னும் தாமதிக்க செய்யும். கவனச்சிதைவு உங்கள் ஜீவனை கூட பாதிக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார், உன் இருதயத்தை ஒருமுகப்படுத்து. ஆமென் சொல்லுங்க. நான், என் வேலை, என் தேவன், என் குடும்பம், என் வேதம், என் சம்பாத்தியம் அப்படி இருக்கிறது இல்லை. மொபைல் போன் பெரிய டிஸ்ட்ராக்ஷன். நான் இப்படி சொல்றேன், எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த காலம் கவனச்சிதறல்கள் அதிகமாகி இருக்கிறது. ஆமென். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கவனமா செய்ய முடியல. பல செய்திகள், பல வீடியோக்கள், பற்பல என்டர்டெயின்மெண்ட். ஆமென். பல பல பிரசங்கம், பல பல உபதேசம், பல பல வெளிப்பாடு, அப்படியே இங்கே அங்கே 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 அப்படி கவனம் செதறிட்டு இருக்கிறோம். அதனாலதான் சர்ச்சுக்குள்ள வந்து கூட வாட்ஸ்அப் பார்க்கிறோம் இல்லையா? சர்ச்சுக்குள்ள வந்து வாட்ஸ்அப் பார்த்து பக்கத்துல கோட்டையும் காமிச்சு சந்தோஷப்பட்டுக்கிறோம். பாத்தியா மெசேஜ பாத்தியா? ஏன் இங்க கேட்ட கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கிறான். வேலை செய்யறதுல இருந்து உங்களை திருப்ப பார்க்கிறான், குடும்பத்தோட உட்கார்ந்து திருப்ப பார்க்கிறான், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யறதுல உங்களுக்கு கவனத்தை திருப்ப பார்க்கிறான். எந்த காலத்திலும் இல்லாத அளவு இந்த குறிப்பிட்ட காலம் கவனச்சிதைவுகள் பெருகி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நாய்ஸ், சத்தம். அம்மாவா இல்லையா சொல்லுங்க? அல்லேலூயா. உலகத்தின் சத்தம், சினிமாவின் சத்தம், நடிகர்களின் சத்தம், அரசியல்வாதிகளின் சத்தம், ரீல்ஸ், ஷார்ட்ஸ், என்ன கன்றாவிலாமோ யாரெல்லாமோ. உங்க இருதயம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது இருக்கட்டும். உங்க இருதயத்தை தேவ பிரசன்னத்தின் மீது திருப்புங்கள். சக்கரியா போல என் ஊழியம், என் கர்த்தர், அவருக்கு ஆராதனை, அவர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம், அவர் எனக்கு சொன்னதை செய்வார். போக்கஸ் ஃபுல்லா அங்க வைப்பீங்கன்னா நான் சொல்லி முடிக்கிறேன். முதல் குறிப்ப, தேவ தூதன் உன்னை சந்திப்பான், ஒரு வெளிப்பாடு உனக்கு உண்டாகும், தேவ மகிமை உன் மீது இறங்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயம் ஒரு மனமாகட்டும். அலசரிப்படாதீங்க, சலனப்படாதீங்க, இங்கேயும் அங்கேயும் திசை மாறாதீங்க. இந்த வேலையா அந்த வேலையா, இந்த வீடா அந்த வேடா, இந்த படிப்பா அந்த படிப்பா, சீக்கிரத்துல ஒரு முடிவெடுங்க. கர்த்தர் அந்த கிருபை அந்த பகல்ல தருவாரா? எவ்வளவு காலம் அப்படியே இருக்க போகிறீர்கள்? டிஸ்ட்ராக்ட் பண்றான். ஒரே காரியத்துல நீ தொடர்ந்து ஈடுபட்டால் ஜெயித்து விடுவேன்னு தான் அவன் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றான். கம்பேர் பண்ணி காமிக்கிறான், இதை விட இது நல்லா இருக்கும் போல. அல்லேலூயா. இதை செஞ்சு பாரு. ஆனா நீங்க ஒண்ணுல உறுதியா இருங்க, கர்த்தர் என்னை எங்கே வைத்தாரோ, அவர் எனக்கு எதை தந்தாரோ அதில் நான் நிலைத்திருக்க போகிறேன், அதுல நான் கவனம் செலுத்த போகிறேன், அதை நான் முழு மனதோடு செய்ய போகிறேன். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனம், தன் இருதயத்தில் ஒரு மனம். நம்பர் 2, 13ஆம் வசனத்துல 6, 7, 13 படிப்போமா? 6ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை மட்டும் காமிக்கிறேன், டைம் முடியுது. அவர்கள் இருவரும், எல்லாம் சொல்லுங்க என்ன எழுதி இருக்கு? இருவரும். 7ஆம் வசனத்துல
இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார். 13ஆம் வசனத்துல தேவதூதன் அவனை நோக்கி, சக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இருங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு செய்வேன்னு சொல்லல, உன் மனைவிக்கு செய்வேன். அல்லேலூயா. நம்பர் 2, உங்கள் வாழ்க்கை துணையோடு ஒரு மனம். சக்கரியா வயது சென்றவன், வாழ்க்கையிலே ஒரு பெரிய தேவையோடு இருந்தவன். ஆனா தன் வாழ்க்கை துணையோடு ஒரு மனமாகவே இருந்தவன். நல்லாதான் ஆமென் சொல்லணும். அண்ணன்மார், தகப்பன்மார், கவனிங்கள். இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வெளிப்பாட்டை எழுதி வச்சிருக்கிறேன். எந்த ஒரு புருஷன் தன் மனைவியோடு மகிழ்ச்சியா இருக்கிறானோ அவனுக்கு தான் புதிய புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகிறது. ஆமென் சொன்னீங்களா? ஐயா, சக்கரியாவை பத்தி நீங்க என்ன எழுதினாலும் இருவரும் தான் எழுத முடியும். அல்லேலூயா. லிசன். சக்கரியாவோட ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுதுறாரு முதல்ல 6ஆம் வசனத்துல. அவர்கள் இருவரும் கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி வாழ்ந்தார்கள். அவர்கள் இருவரும் நீதிமான்களாய் வாழ்ந்தார். இருவரும். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா இருவரும். அண்ணன்மார் கவனிங்கள். பண விஷயத்திலே ஒருமனப்படுகிறோம், தொழிலே ஒருமனப்படுகிறோம், பிள்ளையை படிக்க வைப்பதிலே ஒருமனப்படுகிறோம். அதுல கூட ஒருமனப்படாத ஆட்கள் உண்டு, உங்களுக்கு பின்னாடி வர்றேன். ஆனா ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா தள்ளி விட்டுறோம். அதை நீ பாத்துக்க. குடும்ப ஜெபம் நீ பாத்துக்க. வாங்க உபவாச ஜெபம் அது நீ போ. அதிகால ஜெபம் நீ பண்ணு. தசோபாகம் நீ கொடுத்துரு. வீட்டுக்கு ஜெப கூட்டம் நீ போயிட்டு வந்துரு. என்ன அமைதி ஆயிட்டீங்க? அகாவா உபவாச முகாம் நீ வேணா போ. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? அதெல்லாம் பொம்பளைங்க பாத்துக்குவாங்க, அவங்க தான் வேலை இல்லாம இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்மளை விட 3 மடங்கு வேலை அவங்க தான் செய்யறாங்க. ஒரு தலை ஆட மாட்டேங்குதுங்க, போட்டு கொடுக்குறேன் உங்ககிட்ட. ஒருத்தராவது ஆமான்னு தலையாசப்படி அசைக்க மாட்டாரு. ஒரே ஒரு நாள் அந்த அழுக்கு வாளியை மட்டும் எடுத்துடாம இருந்துருங்க, எல்லாருக்கும் விளங்கிரும். கழட்டி போட்டுட்டு போறது மறுநாள் எப்படி பீரோக்கு வரும்னு நமக்கு தெரியவே இல்லைல்ல. அப்படியே மேஜிக்கா துவைச்சி மேஜிக்கா பறந்து மருதுன்னு நினைச்சிங்களா? இன்னும் கம்முன்னு தான் உட்காந்துருக்காங்க. இவங்க சிரிக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட போட்டு தர்றேன். சிலர் இப்படி யோசிக்கிறாங்க, பாஸ்டர் அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாதா? வீட்டில் துவைக்கிற ஆளே நான் தானே. அந்த கேள்வி அவட்ட கேளுங்க, எப்படி அந்த சேலை அங்க வந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னவோ இங்க நீங்க சக்கரியாவை எடுத்தீங்கன்னா ஜெபம் அப்படின்னா அவன் எலிசபெத்தோட நிப்பான். ஆமென் சொல்லணும். 7ஆம் வசனத்துல ஒரு குறைய பத்தி பேசுது. பிரதர் படிக்க வேண்டாம், என்னைய பாரு. ஒரு குறை பிள்ளை இல்லை, எலிசபெத் மலடியா இருந்தாள் அப்படின்னு சொன்னவனே அது எலிசபெத் தான் அப்படி நீங்க சொல்ல முடியாது. இவரையும் சேர்த்து தான் சொல்லி இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், நிறைவை பேசினாலும் 2 பேரும் இருப்பார்கள், ஒரு குறைவை பேசினாலும் 2 பேரும் இருப்பார்கள். சக்கரியா தன் வாழ்க்கை துணையோடு ஒருமனப்பட்டிருந்தவன். அல்லேலூயா. சக்கரியா நெவர் பிளேம்ட் ஹிஸ் வைஃப். ஒரு நாள் கூட, இத்தனை வருடம் வாழ்ந்திருக்கானே, ஒரு நாள் கூட தனக்கு பிள்ளை தரவில்லை என்று தன் மனைவி அவன் குற்றம் சாட்டியதே இல்லை. ஏன்னா அவன் நீதிமான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அல்லேலூயா. அதுதாங்க ஒரு மனம். இது நம் இருவராலும் வந்தது. இருவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆமென் சொன்னீங்களா? அல்லேலூயா. வெற்றியில மட்டும் பங்கெடுப்பாங்க சிலர். ஒரு குறைவுன்னா அதுக்கு தன் மனைவியை குற்றம் சாட்டுகிற ஆதாம்கள் பெருகிவிட்டார்கள். ஆதாம்கள். ஆமென். நீ ஏன் இப்படி செய்தாய்? நானா செய்தேன், எல்லாம் நீர் தந்த ஸ்திரியானவள். இதுல நடுவுல பாஸ்டரையும் சேர்த்துக்குவாங்க. நீங்க தானே பாஸ்டர் பாத்தீங்க, பொண்ணு பார்த்ததே நீங்க தானே. அல்லேலூயா. ஏன் பார்க்கும்போது நீ உன்ன குருடானவா கூட்டு போனோம், கருப்பு துணி கட்டியா கூட்டு போனோம், நீயும் தானே பார்த்த.
இல்ல நீ மெண்டலா இருந்தியா? கவனிங்க. அதனாலதான் இப்பெல்லாம் எதையும் கட்டாயப்படுத்துறதே இல்லை. காமிக்கிறது பிடிக்கலன்னா போயிட்டே இருங்கன்றது. அல்லது ரொம்ப ஈஸியான வழி, நீயே பார்த்துட்டு வா, கல்யாணத்தை நான் நல்லா நடத்தி தர்றேன், இது பெட்ரு. என்ன மெல்ல சிரிக்கிறிய? நாங்களே பார்த்துட்டு வரவானா? பின்னாடி பச்சை மட்டை ரெடியா இருக்கு. நான் சொல்றது உங்க தாய் தகப்பன்ட்ட. அல்லேலூயா. லிசன், 13ஆம் வசனத்துக்கு வந்துருவோம். தூதன் அவனை நோக்கி, சக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஐயா, இன்னைக்கு காலையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோட பேசுகிறார். ஒரு புருஷனின் கணவனின் ஜெபத்திற்கும் மனைவியின் சுகத்திற்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. அக்காமார் கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றார் பாருங்க பிரதர். சக்கரியா, உன் ஜெபத்தை நான் கேட்டுட்டேன், அதனால நான் உன் மனைவியின் சரீரத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். இன்னைக்கு என் மனைவி பலவீனமா இருக்கிறா, என் மனைவிக்கு என்ன சின்ன சின்ன விஷயத்துல பலவீனம், அவ வியாதியா இருக்கா, கர்ப்பத்தடை இருக்கு, இன்னர் ஆர்கன்ல பிரச்சனை, சுகர் பிரஷர் வந்திருக்கிற தகப்பன்மார் புருஷன்மாருக்கு சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அவங்களை இந்த பகல்ல சுகமாக்க போகிறார். உங்க வேண்டுதலுக்கும் அவங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு நூல் இலையில சொல்ற மாதிரி சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கிறதுனால. இவன் வீட்டுக்கு போனான். 23ஆம் வசனம். தன் ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறினவுடன் வீட்டுக்கு போனான். அங்கே அந்த நாட்களுக்கு பிறகு அந்த எலிசபெத் கன்சீவ் ஆறாங்க. லிசன் டு மை வேர்ட்ஸ். மீண்டும் சொல்றேன், எந்த கணவன் தன் மனைவியோடு மகிழ்ந்து இசைந்திருக்கிறானோ அந்த கணவனுக்கு கர்த்தர் புதிய புதிய எல்லைகளை திறக்கிறார். ஆமீன் சொன்னீங்களா? அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இல்லைன்னா அது பிள்ளைகளை பாதிக்கிறது. ஐயா, நீங்கள் சக்கரியாவே, நீ உன் மனைவியோடு இசைந்திராவிட்டால், உன் மனைவியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், உன் மனைவியோடு ஒரு மனப்படாவிட்டால் ஒரு யோவானை தீர்க்கதரிசியாய் எழுப்பிவிடவே முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கணவன்கிட்ட சண்டை போட்டுட்டு மனைவிட்ட சண்டை போட்டுட்டு பிள்ளைய ப்ராஃபட் ஆக்கிடலாம், பிள்ளைய டாக்டர் ஆக்கிடலாம், பிள்ளைய கலெக்டர் ஆக்கிடலாம். கனவுலையும் காணாதீங்க. நீங்கள் உங்கள் மனைவியோடும் கணவனோடும் இசைந்திருக்கும் போதுதான் கர்த்தர் உங்கள் தலைமுறையை மேலே மேலே உயர்த்துகிறார். நான் பேசுவது விசுவாச குடும்பங்களுக்கு மட்டும். ஒரு ஆமீன் சொல்லிருங்க பார்க்க. ஹல்லேலூயா. ஒரு மனதோட இருக்கீங்களா பிரதர்? ஆமென். என்றைக்காவது உங்கள் மனைவியின் கரம் கோர்த்து ஜெபித்து இருக்கிறீர்களா? அல்லேலூயா. தாமஸ் ராஜ் ஐயா அதை பத்தி பேசும்போது ஒரு வீடியோல இப்படி சொன்னார். அவர் நிறைய ஆயிரக்கணக்கான திருமணங்களை நடத்தி வைத்த முதிர்ந்த தகப்பன். அவர் சொல்றாரு, கையை பிடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே கல்யாணத்தன்னைக்கு கைப்பிடிச்சோம்லாம் உண்டையா. இந்த பெண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு கொடுப்பது யாருன்னு கேட்டுமா பொண்ணோட அப்பா வந்து பிடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவனே என்ன செஞ்சிருவானா, இந்த பெண்ணை இந்த மனம் அப்படி சொல்லும் போதே கைப்பிடிச்சோம்லாம் உண்டு. ஆனா ஜெபத்துல கைப்பிடிக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு வெக்கம் அப்படின்ற. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு முன்பு குடும்பமாய் நிற்கிற போது கைகோர்த்து ஜெபித்து இருக்கிறீர்களா? ஒரு தலை கூட செய்யல. ஆமென். அல்லேலூயா. ஒருவர் பேசுவதை இன்னொருவர் கேட்டிருக்கிறீர்களா? ஒருவர் சொல்லும் கருத்தை இன்னொருவர் காது கொடுத்து கவனித்திருக்கிறீர்களா? பைபிள் சொல்லுது, ஒபே ஒன் அனதர். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஆமென். எல்லாம் ஒன் வே தான். சில குடும்பத்தில் எல்லாமே ஒன் வே. நான் இருக்கிறேன், நானே பார்த்துக் கொள்வேன், எனக்கு எல்லாம் தெரியும், சம்பளம் வாங்கி என்னிடம் கொடு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் உங்ககிட்ட வந்து நிற்க முடியாது இல்லையா? பிள்ளை வந்து லேஸ் கேட்கும், குர்குரே கேட்கும், திடீர்னு ஒரு துணிக்காரர் வருவார், ஒரு இன்னர் எடுக்க வேண்டியிருக்கும், எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். 50 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் கொடுங்க. கவனிங்கள் சகோதரா, நான் மீண்டும் சொல்றேன், ஒருமனப்படுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருமனப்படுங்கள். ஒரு மனதை காத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையோடு
சக்கரியாவுக்கு இருந்த ஒரு மனம் அவனை தெய்வீக தகப்பனாய் மாற்றியது. மூன்றாவது ஒரு மனம் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 1:57 எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு குமாரனை பெற்றாள். வாசித்த சகோதரிக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற சில சகோதரிகளுக்கும் சில தகப்பன்மாருக்கும் இந்த வார்த்தை வாக்குத்தத்த வார்த்தையாய் மாறுவதாக. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லிருங்க. எலிசபெத்துக்கு ஒரு பிரசவ காலம் நிறைவேறினது போல இங்கே வந்திருக்கிற சில தகப்பன்மார் தாய்மாருக்கும் ஒரு பிரசவ காலத்தின் நிறைவேறுதல் கடந்து வருவதாக. ஆமென், ஆமென். ஒரு புத்திரனை பெற்றாள். இப்போ நீங்க என்னை கூர்மையா கவனிக்கணும். செய்தியினுடைய ஹைலைட்டுக்கு வர்றோம். பெற்ற உடனேயே பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அதை கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டார்கள். ஒரு ஆமென். ஓகே, சந்தோஷப்பட்டது மாத்திரமல்ல, 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணும் நாள். பழைய ஏற்பாட்டில் அன்றைக்குத்தான் பெயர் சூட்டுவார்கள். பெயர் வைக்கிற போது இந்த குடும்பம், உற்றார் உறவினர், மாமா மச்சான், சொந்த சித்தி சித்தப்பா, அக்கா அத்தா எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த பிள்ளைக்கு சக்கரியான்னு பெயர் வைக்க போனாங்களாம். யாரு தந்த பிள்ளைய, யாரு பெற்ற பிள்ளைய, யாரு பேர் வைக்கிறா பாருங்க. அவங்க ஒரு ட்ரெடிஷனை உள்ள நோக்கி ஒரு பாரம்பரியத்தை திணிக்க பாக்குறாங்க. அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க. நம்ம பிள்ளைகளை வளர்ப்பதில் ஒரு பெரிய சவால் அதுதான். சின்ன பிள்ளைகளா இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வளர்ந்து வருகிற போது, ஒரு வயதுக்கு வருகிற போது, ஒரு கல்வி, ஒரு திருமணம், ஒரு வேலை என்று முடிவெடுக்கிற போது உலகம் பாரம்பரியத்தை திணிக்க பார்க்கும். இப்ப அப்படி திணிக்க பார்க்கிற நேரத்தில் தாய் வந்து நிக்கிறா, இல்லை யோவான் என்றுதான் பெயரிட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லிருங்க. இங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். யோவான் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று பரலோகம் யாருக்கு சொல்லி இருந்தது? சக்கரியாவுக்கு. சக்கரியாவுக்கு தரிசனமாகும் போது எலிசபெத்து கூட இல்லை. கவனிங்க கவனிங்க. எலிசபெத்து வீட்டிலே இருக்கிறார், சக்கரியா ஆலயத்தில் இருக்கிற போது அவருக்கு சொல்லப்பட்டது, நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு யோவான் என்று பெயரிடு. அந்த வார்த்தையை கேட்டு இவர் சந்தேகப்பட்ட அடுத்த வினாடியே ஊமையாயிட்டாரு. சைகை தான் காட்டுறாரு. வீட்டுக்கு வர்றாரு, சைகையிலேயே ஏதோ சொல்றாரு. எலிசபெத்துக்கு பாதி விளங்கி இருக்கும், பாதி விளங்கி இருக்காது. கன்சீவான பிறகுதான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ இதைத்தான் சொன்னாரு. ஆனா என்ன கவனிங்க, சக்கரியாவும் எலிசபெத்தும் எவ்வளவு ஒருமனப்பட்டிருந்தால் தனக்கு வெளிப்பட்ட பேரை கூட எலிசபெத்துக்கு சொல்லி இருப்பாரு. ஆமென் சொல்லிருங்களேன். அவர் இதுக்கு முன்னாடியே அந்த எழுத்து பலகையை கேட்டு வாங்கி எழுதி இருப்பாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு யோவான்னு பேர் வை. நான் ஊமையாயிட்டேன், உலகத்திட்ட நான் பேச முடியாது, ஒருவேளை ஊர்ல நான் பேச முடியாது, சொந்த பந்தத்திட்ட நான் போராட முடியாது, நான் ஊமையா இருக்கிறேன், பட் ஒரு நாளும் மாற்றுகிறாத அவன் பெயர் யோவான். இப்படி சொல்றேன். தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டை, தனக்கு கிடைத்த ரகசியங்களை தன் மனைவிக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு மனைவியோடு ஒருமனப்பட்டிருந்தவன் சக்கரியா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்றைக்காவது நீங்கள் உங்கள் கணவனிடத்திலே உங்கள் சொப்பனங்களை, கர்த்தர் உங்களுக்கு பேசிய வார்த்தைகளை பகிர்ந்திருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு பேசிய வார்த்தைகளை, பிரதர், நீங்க கற்றுக்கொண்ட தேவனுடைய அனுபவங்களை, வசனங்களை என்றைக்காக உங்க குடும்பத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? அதுதான் ஒரு மனம். ஒரு மனம் சொன்னோன்னே என்ன பேர் நினைச்சிட்டாங்கன்னா, அப்படியே 4 பேரும் சேர் போட்டு உட்கார்ந்து ஒரு சுண்டலை வாங்கி டம்ளர்ல வச்சுக்கிட்டு அப்படியே தின்னுக்கிட்டு பக்கத்து வீட்டை பத்தி கதை பேசுறதா? அந்த போறான் பேரு ஒரு சோப்பு சட்டை, வலுத்த கட்டை, விளங்காதவை. அந்த சோப்பு சட்டை போனோடனே இங்கோடி ஒரு ப்ளூ கலர் சேலை வரும். அண்ணா வருது பேரு ஒரு சேலை, எம்மா எப்படி இருக்கு பாரு. போறேன் வரவெல்லாம் பேசுறதுக்கு பேர் ஒரு மனமா? குப்பையை கொட்டிக்கிறீன்னு அர்த்தம் தலையில. அப்படி யாராவது பேசுனா இங்க இருந்து தரிசனத்துல சொல்றேன், என்ன கொட்டிக்கிறிய? அந்த ஒரு புழுச்சேலை போது பாரு, குப்பை கொட்டிக்க, வீடெல்லாம் குப்பை. அது இல்ல, கர்த்தருடைய காரியம், பிள்ளையை குறித்த காரியம். ஆமென் சொல்லுங்களேன். பிள்ளையை எப்படி வளர்க்க போகிறோம், என்ன படிக்க வைக்க போகிறோம், அவங்களுக்கு தேவன் எப்படி எல்லாம் தரிசனம் கொடுத்திருக்கிறார், அவன் எப்படி ஜெபிக், இதெல்லாம் பேச்சே கிடையாது. அதெல்லாம் கர்த்தர். நீங்க சண்டே ஸ்கூல்ல பாத்துக்கங்க பாஸ்டர். பிள்ளை எப்படி வளருது, எப்படி சண்டே ஸ்கூல்ல பாத்துக்கோங்க. நீங்க பெத்து விட்டுறணும், நாங்க சண்டே ஸ்கூல்ல பாத்துக்கணும். என் டீச்சர்ஸ் 7 பேரும் படுற பாடு. அல்லேலூயா.
ஆமென். பிள்ளைக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுக்க நேரம் இல்லை, சீரியல் பார்க்க நேரம் இருக்கு நமக்கு. 7 சீரியல் விடாம பார்ப்பேன் பாஸ்டர், உறங்காமலும் தூங்காமலும் நாங்கள் பார்ப்போம். வரிசையா காலையில விட்டா நைட்டு விட்டா ஓடிடில விட்டா மொபைல்ல. அந்த கதை கண்டினியூஷன் விட்டுறக்கூடாது பார்த்தீங்களா? அப்பதான் அது வந்து த்ரில்லிங்கா போ. பிள்ளைக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுன்னா பிள்ளை வந்து சொல்லுது, எங்க அம்மா எனக்கு சொல்லியே தர மாட்டா, போதும் போதும் மூடிட்டு பாடத்தை படி அப்படின்றாங்களாம். இப்படி தாயை முதல்ல எந்திரக்கல்ல கழுத்துல கட்டி கன்னியாகுமரியில் கொண்டு தள்ள வேண்டாமா? கன்னியாகுமரிக்கு வாருங்கள், அழைக்கிறேன். அல்லேலூயா. புது குற்றாலத்தை கூட்டு போய் இந்த வெள்ளத்தில் அமைக்க அழுவினோம். நீ பேசாம போ, உன் பிள்ளையாவது பரலோகத்துக்கு. ஆமென். ஆனா கவனிங்க, சக்கரியா என்று பெயரிட வந்தார்கள், ஆனால் இவள் குறுக்க வந்து நிற்கிறா. அப்படி எல்லாம் விட முடியாது. அப்படி சில தாய்மார் இங்க இருப்பார்கள், கர்த்தர் உங்களை எழுப்புவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சகோதரிகள் கவனிங்க, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, வந்துடுறேன். உங்களுக்கு தேவன் தந்த பிள்ளைகள் மீதான தேவ தரிசனத்தை விட்டு வெளியே திசை திருப்புகிற யார் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்பதற்கு தயங்காதீர்கள். அது உங்களை பெற்ற தகப்பன் தாயா இருக்கட்டும், அல்லது உங்கள் கணவனை பெற்ற மாமா மாமியா இருக்கட்டும், எந்த அதிகாரியா இருக்கட்டும், தேவ தரிசனத்தை விட்டு நம் தலைமுறையை திசை திருப்புகிற எந்த நபருக்கும் இடம் கொடுக்காதீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கணவன் ஒருவேளை பேச தெரியாதவரா இருக்கலாம். இங்க ஊமையாயிட்டா சக்கரியா, ஆனா எலிசபெத் நிக்கிறா, நான் என்ன பேச தெரியாம இருக்கிறேன், எனக்கு தெரியும் தேவ தரிசனம். அவன் யோவானாய் வளர வேண்டியவன், அவன் அனுப்பப்பட்டவனாய் வளர வேண்டியவன். ஆமென் சொல்லுங்க. அவன் விளக்காய் வளர வேண்டியவன். அல்லேலூயா. ஆனா அவங்க கேட்கலங்க, அவங்க கேட்கல. வசனம் நான் வேகமா முடிச்சிடுறேன். 61. அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரிலே இந்த பேருள்ளவன் ஒருவனும். ஐயா, இன்னைக்கு குடும்பங்களை கெடுக்கிற சில மனிதர்கள், சில எண்ணங்கள் என்னென்ன, கம்பாரிசன். இப்படிதான் வாழணும், இதுதான் வெற்றி, இந்த படிப்பு தான் வெற்றி, இந்த வேலைக்கு போனாதான் வெற்றி, இப்படி ஒரு வீடு கட்டினாதான் வெற்றி, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் வெற்றி. இன்னும் நீ செட்டில் ஆகலையா? கவனிங்க, உன் பிள்ளைய என்ன படிக்க, இதுவா படிக்க வைக்கிற, இது என்ன பெருசா? யோவான் அப்படின்னு ஒருத்தன் நம்ம பரம்பரையிலே கிடையாது. இது என்ன புதுசா யோவான்? நம்ம எல்லாமே சக்கரியா, ஓசியா, நம்ம அப்படிதான் விடும். நீ என்ன யோவான் அப்படின்ற, அதெல்லாம் நல்லா இல்லையா? இப்படி சில கிளை வந்து உட்கார்ந்து இருக்கு, அப்படியே பார்க்க போட்டுட்டே உட்கார்ந்து சொல்லும் யோ அப்படி விடும். கல்யாணம் நம்ம சாதி, நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஒரு கல்யாணம் நடத்தினா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு என்னத்திலாமோ சொல்லுதுங்க. நமக்கு மண்டை குழம்பிரும் போல. இங்கேயும் அப்படி வந்து சிலர், அது அப்படி நம்ம பரம்பரையில அப்படி யாரும் படிக்கலையே, பரம்பரையில யாருமே இப்படி போகலையே, யாருமே இப்படி உடுத்தலையே, யாருமே இப்படி அப்படின்னு ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ள நிறுத்துவாங்க. ஆனா நான் சொல்றேன், அந்த வட்டத்தை உடைக்கிற தாயும் தகப்பனும் தான் தன் பிள்ளையை விளக்காய் நிறுத்தி விடுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.